பவன் கல்யாண் என்கிட்ட கேட்குறாரு, ஐ வாண்ட் பவர்ஃபுல் வெல் நோன் ஸ்காலர்ஸ் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். அவங்க எனக்கு எழுதி கொடுக்க வேண்டாம். தமிழ்நாடுடைய புவியியல் என்ன, தமிழ்நாடு வளர்ச்சி என்ன, பொருளாதாரம் என்ன நடக்குது என்று நான் அப்பப்போ அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும். அது நீதியின் குரல், தெய்வத்தின் குரல். திமுக தோல்வி அடையணும். இப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்க பவன் கல்யாண தமிழ்நாடு. என்ன நினைக்கலாம், இவன் தெலுங்கு பேசுறவன் நாயுடுவா இருக்கா, இவன் என்ன இனவாதம் பேசுறான். இப்ப எந்த விதத்துல இனவாதம் பேசி நான் ஏதாவது நாயுடு சங்கத்துல போய் வைகோக்கு எனக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், எனக்கு கோபங்கள் இருக்கலாம், கோபங்கள் ரௌத்திரம் அவர் மேல இருக்கு. ஆனால் அவர் செஞ்ச தியாகம் திமுகவுக்கு அதிகம். ஒரு 5-6 மணிக்கு மாலை நேரில் கலைஞர் 10 மணிக்கு பேசுவார். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேருக்கு முன்னாடி அவர் பேசணும். மாலையில பேச விடாம 1:30 மணிக்கு கூப்பிடுவாங்க. பசி நேரத்தில் எல்லாம் போயிடுவாங்கல்ல, பசி. ஆனாலும் கூட்டம் வைகோ பேச போகிறார் என்று கோவை மாநாட்டில் அப்படி இருந்தாங்க. இப்படியெல்லாம் பின்னாடி அவரை ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்காக நான் எவ்வளவு பணி செஞ்சிருக்க திமுக. ஜெயலலிதா வழக்கு மாற்றுது, அதே மாதிரி நள்ளிரவு கைதி நேரம், கனிமொழி சொந்த விவகாரம். இதே ஸ்டாலினை டெசோவை நடத்தி துரைமுன்னால முடியுமா? வெளிநாட்டு கூட்டு போய் ஈழம் மாநாட்டில் பேச வைக்க, ஐநா மன்றத்தில் பேச வைக்கணுமா? பேச வைக்க முடியுமா? இவ்வளவு செஞ்சிருக்கேன். சாத்தூர், சிவகாசி, விளாத்திகுளம் அண்ணே நாங்கள் பவன் கல்யாண் கொடி ஏற்ற போய் பேசாமல் இருக்கப்பா, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அனுமதி கேட்க போகிறேன். அது பட்டா இடத்துல தான் ஏற்ற போகிறேன், நான் பொதுவான இடத்துல ஏற்றக்கூடாதமே கொடி கம்புகள். நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏற்றுக்கிறேன், மெயின் ரோட்டில் தானே இருக்குங்க. பேசாமல் அமைதி. இவ்வளவு ஆர்வம் இருக்க நான் சொல்லுன்னு சொல்கிறேன். அன்னைக்கு கூட்டம் பவன் கல்யாணுக்கு வந்து கூட்டம் தான். நீதி கேட்குறேன், என்னை நீக்கிறதுக்கு நான் அவ்வளோ உழைச்சிட்டு, இது பவன் கல்யாணை வச்சு நீதி கேட்குறேன். நீங்க கேட்கிற நீதி என்பது திமுகவின் தோல்வியா? தோல்வி. கண்ணகி கோவில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்று போராடியவன். அதற்கு முன்னால் கண்ணகி கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி தமிழர்கள் போக முடியாது. கேரளா காவல்துறை தூவம்சம் பண்ணியது. நான் வழக்கு போட்ட பிறகுதான் தமிழக பயணிகளை தேனி மாவட்டத்தில் சித்ரா பௌர்ணமி போறாங்க. தமிழ்நாடு உரிமை அல்லவா? காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கூடங்குளம் பிரச்சனை, கிழக்கு தொடர்ச்சிமலை பாதுகாப்பு, இப்படி 14-15 தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வாதாடி இருக்கேன். அதில் அத்தனை உத்தரவு வாங்கியிருக்கேன். ஒரு 10 வழக்கில் உத்தரவு வாங்கியிருப்பேன். இது யாராவது இங்கே திமுகவுக்கு அமைச்சர் பண்ணியிருக்காங்களா? நான் என்ன சூம்ப போய் கேளப்ப நினைச்சிருக்காரு ஸ்டாலின். யாருதாங்க எனக்கு அரசியலே மறக்கலங்க. அந்த ஸ்டாலின் பேச வேண்டியது ஏன்னா மூடி மறைக்க வேண்டியிருக்கு. இந்த தாவணியில மாட்டாவில கையை போட்டு வேலை பேசுவாங்க. இதுதாங்க நடக்குங்க. இங்க பெரும்பான்மை சமுதாயம் பிழைச்சிக்கலாங்க, சிறுபான்மை சமுதாயம் அரசியல் பிழைக்க முடியாது. நீங்க எவ்வளவு திறமை இருந்தாலும் பிழைக்க, தூக்கி போட்டாலும் யாரும் கேட்கற ஆள் இல்லைங்க. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழகம் அறிந்த ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், அரசியலாளர் ஐயா மதிப்புக்குரிய KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். இடி ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் செஞ்சிருக்கு திமுக அரசு அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டெல்லியில் இடி கைது செய்த மாதிரியோ அல்லது சந்திரசேகர ராவ் மகளை கைது செய்த மாதிரியோ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சரை கைது செஞ்சது மாதிரியோ தமிழ்நாட்டில் கைது செய்யலையே, ஏன்? அதுக்கு பிறகு எத்தனை மாதம் கழிச்சு அவங்க கைது செஞ்சாங்க இவங்களா? அந்த ரெய்டு பிறகு 4-5 மாதம் ஆச்சு இல்லையா? ஆமாம். இப்போ ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. இந்த அர்த்தம் பொருத்தம் புரியாம இவங்க பேசுறாங்க. ஏதோ வில்சன் ஒரு அட்வொகேட் அப்பீர் ஆகாமே பேர் வாங்கிட்டு இருக்கான். நான் தான் இப்போ திமுக சீனியர் கவுன்சிலுக்கு லட்சமா கோடியா பணம் கொடுத்து வாதாடி வாங்கினது இப்போ இவர் வில்சன் தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. அப்படா நான்லாம் கர்நாடகாவில் ஜெயலலிதா கேஸை மாத்தினதுக்கு நான் பண்ண ஏற்பாடு அப்போ வில்சன் இளங்கோலாம் கிடையாது, நான் தான் பார்த்தேன். சரி. அது போக உங்களுக்கு தெரியும், மனித உரிமை ஆணையத்துக்கு போய் அத்தனை பேர் ரிலீஸ் பண்ணேன், கலைஞருக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது இங்க இருக்க இவங்க வக்கீல்கள் ஃபீஸ் வாங்கி அங்க கொடுக்குறாங்க. இவங்க பெரிய ஆட்களாக தெரியும். இவங்கிட்ட சரியான வக்கீல்கள் தமிழ்நாட்டிலங்க. நான் சொல்றேன், பவன் கல்யாண் என்கிட்ட கேட்குறாரு, ஐ வாண்ட்
பவர்ஃபுல் வெல் நோன் ஸ்காலர்ஸ் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். அவங்க எனக்கு எழுதி கொடுக்க வேண்டாம். தமிழ்நாடுடைய புவியியல் என்ன, தமிழ்நாடு வளர்ச்சி என்ன, பொருளாதாரம் என்ன நடக்குது அன்று நான் அப்பப்போ அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும். அவங்க எனக்கு எழுதி கொடுக்க வேண்டாம், கைட் பண்ண வேண்டாம். அவங்கள நான் ஒரு கட்டசியாக ஒரு மரியாதையாக நான் நடத்துவேன் அன்னு கேட்குறார். இப்படி பல அரசியல் தலைவர் பட்நாயக், நவீன் பட்நாயக், அவர் கூட இருக்கவங்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்காலர் யாரையும் கேட்க மாட்டார், எழுதி கொடுங்கன்னு சொல்ல மாட்டார். ஒவ்வொரு துறை அறிஞர்களை பேசி மாதத்துக்கு 2 தடவையோ 3 முறையோ சந்தித்து ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிடுவார். பிறகு அவருக்கு பேச வேண்டியதை உள்வாங்கிக்கிடுவார், பேசுவார். அது மாதிரி நம்ம ஸ்டாலின் பேசுகிறாரா? இப்போ என்னைக்குன்னு அவர் பிடிக்காதே. நான் உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் அன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவ்வளவு போராடினீங்க. நான் தானே அன்னைக்கு டெஸ்டோவ் நடத்தி சுமந்தேன். நான் இல்லைன்னா அன்னைக்கு அவன் அந்த கெட்ட பேர் போயிருக்குமா? டெஸ்டோவ் நடத்தலைன்னா பிறகு ஜெனீவாவுக்கு யாருக்கு கூட்டு போனாங்க? துரைமுருகனை கூட்டு போனாரு. இல்லை லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு யாராக்கும் அப்படி தலைவர்களும் நீங்கள் வேண்டாங்கிறீங்களே. எவரோ எழுதி கொடுக்க ஒருத்தர், ஆகாஷ் பாஸ்கர், ரித்தீஷ், இவங்களுக்கு மேலெல்லாம் ஸ்டே கிடையாது. நான் இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணலாம். ஏடி சரிதான். இவங்க மேல டாஸ்மாக் அதிகாரிகளும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து திமுக அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடாது, வீழ்த்தப்படணும் அப்படின்னு நீங்க அவசியம் நினைக்கிறீங்க. நீதியின் குரல், தெய்வத்தின் குரல். திமுக தோல்வி அடையணும். இப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்க வந்து பவன் கல்யாண தமிழ்நாடு என்ன நினைக்கலாம், இவன் தெலுங்கு பேசுறவன் நாயுடுவா இருக்கா, இவன் என்ன இனவாதம் பேசுறான். இப்ப எந்த விதத்துல இனவாதம் பேசி நான் ஏதாவது நாயுடு சங்கத்துல போய் பவன் கல்யாணம் எப்படி திமுக வீழ்த்துவாரு? நான் சொல்றேங்க. இப்போ திமுகவுக்கு வந்து அதிகபட்சமாக மத சிறுபான்மையர் ஓட்டு அப்படியே கிடைக்குது, ஒரு 90% கிடைக்குது. அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்துவர். இப்போ அந்த ஓட்டுல பங்கு ஓட வர்றாரு நடிகர் விஜய். எந்த அதாவது கிறிஸ்துவர்கள் வாக்கு அது மாதிரி நோன்பு தொழுதார். ஒரு திமுக மேல ஒரு அதிருப்தியில் இருக்க இஸ்லாமியர் விஜய் கூட இருக்கிறாங்க. சரி, அவர் எப்படியோ அதுல சேதாரம் பண்ணக்கூடிய ஓட்டு வங்கி எப்படி ஒரு 7-8% இருக்கும். சரி, அது போக தெலுங்கு பேசுகின்ற மக்கள் 20% இருக்காங்க, அருந்ததியை உட்பட. சரி, நான் ஜாதிகளை சொல்ல விரும்பல. இல்ல, அதான் 20%ல நாங்க எதிர்பார்ப்பது திமுகவுக்கு 20% எப்படி 12-13% விழும் ஓட்டு விழும். அந்த 12%ல 8% நாங்க எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா காரண காரியங்கள் பாருங்க, திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி எல்லாருமே அன்றைக்கு ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி, ஆந்திராவும் தமிழ்நாடும். தெலுங்கானா நிஜாம் கையில் இருந்தது, பிறகு அது நம்மோட சேர்ந்தது. இது ஒரே மாநிலமாக அன்றைக்கு இருந்தது. 56ல் தனிநாடு, இன்னைக்கு எல்லைகள் அமைந்த தமிழகம். கேரளத்தில் மலபார், தேவிகுளம் பீர்மேடு, கர்நாடகத்தில் தென் கர்நாடகா, இங்கே ஆந்திரத்தில் இன்றைக்குள்ள ஆந்திர மாநிலம் சித்தூர் நகரி ஸ்ரீகாக்குளம் வரை, ஒரிசா, திருப்பதி வரைக்கும். அன்றைக்கு என்னன்னா தெலுங்கு பிரமுகர்கள், தெலுங்கு பேசுகிற பொப்ளி, பனகல் போன்ற உங்கெல்லாம் திராவிட கழகத்துல தென்னிந்திய முக்கிய தலைவர்களாக இருந்தாங்க. அப்படியே வந்தது தான் திமுக. இதில் தெலுங்கு பேசுறவங்க அதிகமாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், காமராஜரை தோக்கடிச்சார் பேசினார் திமுக. அவர் மாணவர் தலைவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர்தான் எல் கணேசன் விட அதிகமாக பங்கெடுத்தது. சீனிவாசன் பேசுவார், ஆனா அவர் பேரே வரல. அவர் ஒரு அமைச்சர் ஆவாருன்னு நினைச்சாங்க. அவர் டெப்டி ஸ்பீக்கராக தான் போட்டாங்க. அவர் இதிலே மனம் வந்து தன்னைத்தானே தன் உடலை பாதுகாக்காம போயிட்டார். அவருக்கு செஞ்ச பாவம். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிபி சிற்றரசன் திமுக மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பேச்சாளர், சாம்ராஜ்யமே ரோம சாம்ராஜ்யமே நல்லா பேசுவாரு. ஆனா கிராமத்துல எளிய கிராம நடையில பேசுவாரு, நகரத்துக்கு கத்த அவ்வளவு பேசுவாரு. அவ்வளவு அண்ணாவுக்கு ஈக்குவலா ஒரு சிந்தனைவாதி. அவரு இந்த தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். வேலூர் மாவட்டம் நாயுடு. அவருக்கு வந்து அந்த நேரத்தில் மறுக்கப்பட்டது. அமைச்சரவையில் இடம் கொடுக்காம பிற பிரச்சனையாகி மேலவையில் ஏதோ அவைத்தலைவராவது போட்டாங்க. ரொம்ப இது பண்ணி அவருக்கு அன்னைக்கு கேபினெட்டில் மதியழகனோட சேர்ந்துருக்கணும். மதியழகன், கோவிந்தசாமி, கலைஞரோட சேர்ந்துருக்கணும், கொடுக்கல. அதுக்கடுத்து 2வது பே. சீனிவாசன். அதற்கு பிறகு வைகோ திமுகவுக்கு இருந்த வரைக்கும் கலைஞருக்கு லாயலாக தான் இருந்தார். ஆமா, அவருக்கும் அவர் ஈஸியா நீக்கிறாங்க. நான் சொல்றேன், வைகோவுக்கு எனக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், எனக்கு கோபங்கள் இருக்கலாம். கோபங்கள்
ரௌத்திரம் அவர் மேல இருக்கு. ஆனால் அவர் செஞ்ச தியாகம் திமுகவுக்கு அதிகம். திமுக நல்ல ராயலை தானே அவர் நடத்துச்சு. ராயலை நடத்தலை. அவரு கடைசியில் சொல்லிட்டேனே என்ன ஆச்சு, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு எழுதப்படாத உத்தரவு போட்டாங்க, வைகோ வச்சுட்டு கூட்டு நடத்தக்கூடாது. 91 92 யாரும் கூட்டம் நடத்தக்கூடாது. அதே மாதிரி மாநாடுகள் நடக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு கோவை மாநாடு, அவரை மாலை வேளையில் பேச வைக்கணும். நல்லா பேசுவார், எல்லாம் கேட்பாங்க. ஒரு 5-6 மணிக்கு மாலை நேரில் கலைஞர் 10 மணிக்கு பேசுவார். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேருக்கு முன்னாடி அவர் பேசணும். மாலையில் பேச விடாமல் 1:30 மணிக்கு கூப்பிடுவாங்க. பசி நேரத்தில் எல்லாம் போயிடுவாங்கல்ல, பசி. ஆனாலும் கூட்டம் வைகோ பேச போகிறார் என்று கோவை மாநாட்டில் அப்படி இருந்தாங்க. இப்படியெல்லாம் பின்னாடி அவரை ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்காக அவரை நீக்கினாங்க. நீக்கிறது தப்பு தானே. அதே மாதிரி என்னை நீக்கினாங்க. நான் எவ்வளவு பணி செஞ்சிருக்கேன் திமுகவுக்கு. ஜெயலலிதா வழக்கு மாற்றுது, அதே மாதிரி நள்ளிரவு கைதி நேரம், கனிமொழி சொந்த விவகாரம். இதே ஸ்டாலினை டெசோவை நடத்தி துரைமுன்னால முடியுமா? வெளிநாட்டு கூட்டு போய் ஈழம் மாநாட்டில் பேச வைக்க, ஐநா மன்றத்தில் பேச வைக்கணுமா? பேச வைக்க முடியுமா? இவ்வளவு செஞ்சிருக்கேன். என்னை ஒரே வரையில் நீக்கிட்டாருன்னு என்ன அர்த்தம்? சிறுபான்மை மொழி சமுதாயம் இவங்கெல்லாம் நீக்கிட்டா யார் கேட்க போறாங்க? இதே நான் கேட்குறேங்க, வேற ஒரு பவர்ஃபுல் சமுதாயம் நீக்கிடுவாங்களா? இல்லை, இப்போ நான் உங்களை கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் தொகுத்து சொல்கிறேன். அதாவது தெலுங்கு மொழி பேசுகிற மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்குது அப்படின்னு புறக்கணிக்கல. உழைப்பை வாங்கிக் கொள்ளும், அதை ஊர்கா மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. இல்லையே, இப்போ இன்னைக்கு இருக்கிற திமுக சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருக்காங்களே. சரி, அமைச்சர்கள் தான் நான் சொல்கிறேன். ராணிப்பேட்டை காந்தின்னு வச்சுக்கோங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது நிறைவேற்ற தெரியுமா? ஈழ பிரச்சனை பேச தெரியுமா? நாங்களாம் பேசுவோம். சிபி சிஸ்டர்ஸ் ஊர் முழுவதும் பேசுறவர், பெரிய அறிவாளி. நீக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க, அறிவாளிகளை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது தெலுங்கு பேசுற அறிவாளி புறக்கணிப்பேன். ஸ்டாலின் பிடிக்காது. இவங்க வீட்டுக்கு மண்டகப்படின்பாங்க இல்லையா, அடிமை மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஏவாவேலு யாரு? தெலுங்கர். தெலுங்கர்லாம் எனக்கு சந்தேகம் இருக்குது. அவர் தெலுங்கரான்னு அவர் நிரூபிக்கணும். அப்படியா? ராணிப்பேட்டை காந்தி சொல்லட்டும் தெலுங்கர்னா நான் ஒத்துக்கிறேன். KN நேரு ரெட்டியார் முதன்மை பொறுப்புல இருக்கட்டும். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஏதாவது பேசுறாங்களா இல்ல ஆலோசனை சொல்றாங்களா? இவங்க ஸ்டாலின் சொல்றது ஆமான்னு சொல்லி, நான் என்ன சொல்றேன், ரைட்டுங்க, நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா ஈழத்துல பிரச்சனைகள் இருக்குங்க, இதை அறிக்கை விடுங்க. நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார், ஒரு கடிதம் மோடிக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். சரி எழுதுறேன்னாரு. என்ன எழுதுன? இந்து மகா சமுத்திரம் அமைதி மண்டலமாக இருக்க வேண்டும். அது அமெரிக்கா, சீனா, ஜப்பான், அதே மாதிரி ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இது மாதிரி எல்லாம் கூட்டு இராணுவ பயிற்சி இதெல்லாம் நடக்குது. இது தென் தமிழகம் பாதிக்கும். கூடங்குளம், மகேந்திரகிரி அணுதிரவ மையம், திருவனந்தபுரத்தில் தும்பா, கொச்சி துறைமுகம், அதே மாதிரி INS கட்டபொம்மன் நாங்குநேரி, தூத்துக்குடி, கல்பாக்கம், சென்னை, விசாகப்பட்டினம், அதே மாதிரி அங்கே கட்லா வரைக்கும் பாதிக்கும். இதை ஒரு கடிதம் எழுதுங்க ஆன்னு கொடுத்தேன். அவருடைய PA தினேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேராசிரியரோடு இருந்தார், கொடுத்தேன். அதுக்கு எழுதவே இல்லைங்க. இதெல்லாம் வேற கலைஞர் சொன்னால் அடுத்த நிமிஷம் அருமைப்பா நீயே டாட் பண்ண கையெழுத்து போடுறேன் பாரு. இந்த புரிதலே இல்லையேங்க. அது கொடுத்தாலே உங்களுக்கு பிடிக்கலையேங்க. அப்போ விஜயை வச்சு திமுக வீழ்த்திட முடியும், பவன் கல்யாணை வச்சு திமுக வீழ்த்திட முடியும் நீங்கள் நம்புறீங்களா? நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 31%. 34 இருந்தது ஜெயலலிதா 32 போடுங்க. சரி. இப்போ பிஜேபி அண்ணாமலை காலத்தில் 10-12% 11% அப்போ இப்போ எல்லா இடத்துலையும் பிஜேபி இருக்குது. சரி, அந்த வட்டாரத்திலிருந்து பாஜக வட்டாரத்தில் 7% போடுங்க. சரி, இது 33 7 40. பிறகு பவன் கல்யாணை வச்சு 6-8% தெலுங்கு பேச 8ன்னு வச்சுக்கோங்க. சரி, எவ்வளோ ஆச்சு? 48. கிருஷ்ணசாமி 1.5% 2%. 48 50 ஆச்சு. தேமுதிக அங்கே வருது. அதுக்கு எவ்வளோ வாக்கு? அது ஒரு 4%. எவ்வளோ ஆச்சு? 54 ஆச்சா? ராசாந்தி வால் வெற்றி உறுதி. அப்படித்தான் நாங்கள் அதை
தீர்மானிக்கிறோம். அது போக மட்டுமில்ல, இந்த அரசாங்கத்து மேல் அரசு ஊழியர்களுக்கு கடுமையாக பாதித்தார்கள். ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. வாழை சாயும்ல, நீங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க வாழை சாயும் போது ஒரு கம்பு மாதிரி முட்டு கொடுப்பாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள் தான் திமுகவுக்கு ஆட்சிக்கு வர ஒரு காரணம். சரி, இப்படி இருக்கும்போது இதில் 52% இருக்குது. திமுக ஆட்சி மீது மக்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, கொலைகள், பாலியல் பலாத்காரம், விலைவாசி உயர்வு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? சொன்னதை செய்யலை, சொல்லாதையும் செய்வோன்னு சொன்ன சொன்னதும் செய்யலை. இப்படியானல திமுக அதிருப்தி இருக்குது. அது 1% தனியாக இருக்குது. அதில் சேர்க்கலை. அது 1% வச்சுக்கோங்க, சேர்க்கலை. இப்படியாக இருக்கும்போது எடப்பாடி கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்னு எங்களுக்கு திட்டவடிவமாக அந்த பணிகளை செய்ய போகிறோம். இதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே வேலை திட்டம் இருக்கின்றது. பவன் கல்யாண் முதல்மாக இங்கே வந்தார். வந்த உடனே எனக்கு நேற்று போனுங்க, கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, நான் யார்கிட்டும் சொல்லலை. கோவில்பட்டிலேருந்து என்னுடைய ஊர் சாத்தூர், சிவகாசி, விளாத்திகுளம், அண்ணே நாங்கள் பவன் கல்யாண் கொடி ஏற்ற போய் பேசாமல் இருக்கப்பா, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அனுமதி கேட்க போகிறேன். அது பட்டா இடத்துல தான் ஏற்ற போகிறேன், பொதுவான இடத்துல ஏற்றக்கூடாதமே கொடி கம்புகள், நான் எங்கள் ஊர் வீட்டுக்கு முன்னாடி ஏற்றிக்கிறேன், மெயின் ரோட்டில் தானே இருக்குங்க. பேசாமல் அமைதி. இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். நான் சொல்லணும்னு சொல்லலை. அன்னைக்கு கூட்டம் பவன் கல்யாணுக்கு வந்த கூட்டம் தான். அன்னைக்கு கூட்டம் நடந்த, ஆமாம், அவர் பெரிய அறிவிப்பில் 4 நாள் ஏற்பாடு பண்ண கூட்டம். அது பெரிய 10 நாள் ஏற்பாடு பண்ணல. இன்னும் அடுத்து அவருடைய சுற்றுப்பயணங்கள் இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா? பவன் கல்யாண் மறுநாள் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திச்சார் இல்லையா, மறுநாள் பிரதமர் மோடியை பார்த்தார். அவர் ஃபோட்டோவில் வந்திருக்கு, டின்னர் சாப்பிட்டுட்டே. பவன் கல்யாண் என்ன செஞ்சார் தெரியுமா? எப்படி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு திட்டங்களை சொன்னால் அதே திட்டங்களையும் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தமிழ்நாட்டில் மீனவர் பிரச்சனை பெருசாக இருக்கேன், நான் அறிக்கை விட்டுருக்கேன், இந்த அறிக்கையை பாருங்க. ஆமாம், பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐ சேர் த ஒரிஸ், உங்களோட சேர்ந்துட்டு எனக்கும் அது கவலையாக இருக்குது, எப்படியா தீர்க்கணும்னு இருக்கேன். இது யாராவது தமிழ்நாட்டு இப்படி போனாரே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா, இவரும் சொல்லியிருக்கலாம்ல. இவர் அறிக்கையே கொண்டு கொடுத்தார். இப்படி அறிக்கை, அப்போ சபாஸ் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அறிக்கை கொடுத்துருக்கீங்க, கீப் இட் அன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இது யாரா செய்வாங்களா? அவர் பவன் கல்யாண் என்ன சொல்கிறாரு என்கிட்ட, அவருக்கு ஒரு வரையறைகள் வச்சிருக்கோம். என்னென்னா, நம்பர் 1, கச்சத்தீவை மீட்க வேண்டும், தமிழர்களுடைய மீனவர்கள் நலனுக்காக. அதாவது பவன் கல்யாணுக்கான இது என்ன செய்ய போறாருன்னு வேலை திட்டத்தை சொல்லி பவன் கல்யாண் வச்சிருக்காரா? நான் கொடுத்துருக்கேன், நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் தானே அவருக்கு டீம் அங்கே வேலை பார்க்குறேன். எனக்கு தானே எப்படி கண்ணகி கண்ணகி புருஷன் செத்து போயிட்டானு நீதி கேட்டது அவன் தான் நெடுஞ்செலிங்கிட்ட. நான் நீதி கேட்கிறேன், என்னை நீக்கிறதுக்கு நான் அவ்வளோ உழைச்சிட்டு. இது பவன் கல்யாணம் வச்சு நீதி கேட்கிறேன். என்ன நீங்க கேட்கிற நீதி என்பது திமுகவின் தோல்வி. சாதாரண என்ன நீக்கிட்டாங்கல்ல, இடைக்காலம் நீக்கிற. நீ பார்த்தா சட்டப்பிரகாரம் பார்த்தா என்னை நீக்கலன்னு அர்த்தம். அப்போ பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்கா? கச்சத்தீவை மீட்க வேண்டும், தமிழர்கள் மீனவர்கள் கைது செய்யப்படுவையும் அவங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். எனக்கு அறிக்கை விட்டுட்டார். உங்களுக்கு நான் தான் அறிக்கை எழுதி கொடுத்தேன். சரி. 3வது, நதிநீர் இணைக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே வழக்கு மன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் 40 வருஷம் நதிநீர் இணைப்புக்காக போரிட்டிலே அச்சங்கோயில் பம்பை வைப்பாரு. அதாவது இப்போ சிந்து நதியை மூடிட்டாங்க, இன்னும் கங்கையோடு இணைப்பாங்க. சிந்து, கங்கை, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பாலாறு, பெண்ணையாறு, காவேரி, வைகை, தாமிரபரணி, குமரி, நெய்யாறு, இடையில் அச்சங்கோயில் பம்பை வைப்பாறு, கேரள நதிகள் இணைப்பு. இதோட கொண்டு வரணும்னு நான் வழக்கு தொடுத்தேன். வழக்கில் இது நியாயமான கோரிக்கை, அரசாங்கம் கவனிக்கப்படணும்னு தீர்ப்பு கொடுத்து நவலவாலா கமிட்டி போட்டாங்க. மோடி தான் போட்டார். சரி. மன்மோகன் சிங் காலத்தில் எனக்கு தீர்ப்பு வந்தது, அவங்க போடலை. இப்போ மோடி அரசாங்கம் நவலவாலா கமிட்டி போட்டு அதை ஆராய்ச்சாங்க. எந்தெந்த இடத்துல நதிகளை திருப்ப முடியும், எந்தெந்த மலைப்பகுதி இருக்கு, காடு இருக்கு, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இதை பண்ணணும். நதிக்கு கடலுக்கு போக வேண்டிய நீர் கடலுக்கு போகணும், அதில் எச்ச நீர் எவ்வளோ கணக்கிட்டு நம்ம கொண்டு வரணும்னு ஒரு கமிட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஆராய்ச்சிருக்காங்க. விரைவில் அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரி. மோடி தான் அந்த கமிட்டி போட்டார். உமாபாரதியை நானும் தங்கவேல் எம்பியும் பார்த்து மோடியும் பார்த்து அது கொடுத்தோம். உடனே இப்போ கமிட்டி போட்டிருக்காங்க. இது மன்மோகன் சிங் காலத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது.
ஹரீஷ் ராவுத்துன்னு இரிகேஷன் மினிஸ்டர் 3 தடவை சந்தித்து பேச அவர் செய்யலை. பிறகு கண்டெம்ட் போட போறேன்னு சொன்ன பிறகுதான் இது நடந்தது. மோடி கிட்ட சொன்ன பிறகு அமைச்சர் இது நதிநீர் இணைக்க வேண்டும். சரி. 3ஆவதாக கிழக்கு தொடர்ச்சி மலை என்று இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாறி வல்லநாடு, கழுகுமலை, அழகர்மலை, கொல்லிமலை, கல்லராயன் மலை, ஜவ்வாது மலை என்று சொல்லி திருப்பதி மலை 7 மலை இருக்குல்ல, 7 மலை அப்படியே போய் ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் போய் இந்த மலைகள் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி இல்லாமல் அங்கங்கே அறுபட்டு போகுது. இதனுடைய பாதுகாப்பு, இதனுடைய இயற்கை வளம், இது சுற்றுச்சூழலை பாதுகாக்க விட 4வது. 5வது ஈழத்தமிழர் பிரச்சனை. அங்குள்ள தமிழர்களுக்கு சரியான நியாயமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். இந்த 5 தான் அஜெண்டா. இலங்கைக்கு செல்கிறார், இலங்கைக்கு அழைத்து செல்ல போகிறேன். அது நேரங்காலம் எனக்கு தெரியாது, எப்போ போறேன்னு. அவர் துணை முதல்வர் முறையாக ஒப்புதல் வாங்க வேண்டும் மத்திய சர்க்கார்லேருந்து. அங்கே என்ன நடக்குது பார்க்க போறார். சரிதான். துணை முதல்வர் போயிருக்காரா? இவருக்கு டெசோவை கூட் பண்ணல, நான் தானே முகமா இருந்தேன் திமுகவுக்கு. இந்த 5 விஷயங்கள்ல பவன் கல்யாணம் எடுக்க போறார். வேற விஷயங்கள்ல அவர் தலையிடல. அப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு வீழ்த்துறதுக்கு நீங்க இருபெரும் ஆயுதங்களா பவன் கல்யாணையும் விஜயையும் வச்சு. விஜய் நான் பார்க்கல. விஜய் அந்த சிறுபான்மை, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சரி. சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்கு கிடைக்கிற ஓட்டு விஜய்க்கு போகும். சரி. அது கொஞ்சம் எவ்வளவுன்னு நேரம் சொல்ல முடியாது. திமுகவுக்கு என்னென்ன ஓட்டு போதா தடுக்கணும். என்ன ஈஸியா நினைச்சீங்க? மதிமுகவை நிறுவிருக்க உங்க அப்பாவுக்கு அதுக்கு காமராஜர்கிட்ட எவ்வளவோ விஷயங்களை பார்த்துக்க. ஸ்டாலின் என்னை ஈஸியா நினைக்கிற. இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு போன நீ நாமினேட் பண்ண எம்பிஸ் இது வரைக்கும் ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கு அனுப்பின உங்ககிட்ட மந்திரியா இருக்க ஆட்களை விட என்னை நீ ஈஸியா நினைக்கிற. இன்னைக்கு காலையில அண்ணாவுக்கு நெருங்கிய ஒரு அமைச்சர், எம்ஜிஆர் அமைச்சராக இருந்தார், கலைஞருக்கு நெருங்கியவர், காலையில பேசுறார் தொலைபேசி. பேசிட்டு ஒரு விடயமாக பேசுகிறார். என்கிட்ட என்ன ஏதுன்னு வேறு கேட்டார். கொடுத்த நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். கேட்டுட்டு என்ன தம்பி இது ஸ்டாலின் கூட உங்களுக்கு புரியலையே, இந்த 4 பேர் ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க, ஒரு நல்ல வேலை அனுப்பக்கூடாதா? நானும் பார்த்துட்ருக்கேன். முரசொலிமாறன், வை கோபாலசாமி, அதுக்கு முன்னால் நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள் ஒரு பாலமாக டெல்லிக்கும் திமுகவுக்கும் இருந்தார்கள். இப்போ நான் 20 வருஷம் முரசொலிமாறன் காலத்துக்கு பிறகு பார்க்குறேன், டெல்லிக்கு லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் போகிற உருப்படியான ஆட்கள் இல்லையே. உங்களை மாதிரி ஆட்களை அனுப்பியிருந்தா உங்களுக்கு டெல்லியில் நெடுமாறனோட இந்திரா காந்தி, காங்கிரஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உங்களை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு தயக்கம்? நல்ல வேலைங்க என்ன அனுப்பலை, இவங்ககிட்ட இவன் அடிமையாக இருக்கன்னு காலில் விழணுங்க. எனக்கு எதுக்குங்க இவங்க நான் எதுவும் பேசலாம். இப்போ லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு போனால் இவங்க சொல்றதான் நான் பேசணும். ஈழத்தமிழர் பிரச்சனை பேச முடியாது. நல்லது விட்டாஞ்ச போதுமடா சாமின்னு நான் விட்டா இல்லைங்க, தமிழ்நாட்டு நலனுக்காக உங்க மாதிரி ஆட்கள் போயிருந்தா தான் நல்லது. அது கூட ஸ்டாலினுக்கு புரியல. அவர் சொல்றாரு, அண்ணா காலத்தோடு இருந்தவர் இப்போ வயதாகி போச்சு. எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சர், பேர் சொல்ல விரும்பல, தப்பா போகும். அந்த மரியாதை எனக்கு இருக்குல்ல. இவங்க கூட சூம்ப பயலா இருக்கலாம், கேன பயலா இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். மொழி சிறுபான்மை என்று நினைத்து கொண்டு என்ன தூக்கி போட்டாங்களே கோபால்சாமி, என்னையும் பேசின்னு இதே மாதிரி வேற ஒரு பவர்ஃபுல் ஜாதியாக தூக்கி போட முடியுமா கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளவு உழைச்சிருக்கோம். எங்களுக்கு ஆந்திரா தெரியுமா? ஆந்திராவில் எங்க மூதாதையர் எங்க இருக்காரு தெரியுமா? கண்ணகி கோவில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்று போராடியவன் நான். அதற்கு முன்னால் கண்ணகி கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி தமிழர்கள் போக முடியாது. கேரளா காவல்துறை தூவம்சம் பண்ணியது. நான் வழக்கு போட்ட பிறகுதான் தமிழக பயணிகளை தேனி மாவட்டத்துக்கு சித்ரா பௌர்ணமிக்கு போறாங்க. தமிழ்நாடு உரிமை அல்லவா? காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கூடங்குளம் பிரச்சனை, கிழக்கு தொடர்ச்சிமலை பாதுகாப்பு, இப்படி 14-15 தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வாதாடி இருக்கேன். அதில் அத்தனை உத்தரவு வாங்கியிருக்கேன். ஒரு 10 வழக்கில் உத்தரவு வாங்கியிருப்பேன். இது யாராவது இங்கே திமுக அமைச்சர் பண்ணியிருக்காங்களா? நான் என்ன சூம்ப போய் கேளப்ப நினைச்சிருக்காரு ஸ்டாலின். உங்களை மொழி சிறுபான்மையினர் சொல்லி அச்சமற்று தூக்கி போட்டாருன்னு சொல்றீங்களே, அதுதான் நடக்குங்க. ஜாதி தாங்க எனக்கு அரசியலே, மறக்கலங்க. அந்த ஸ்டாலின் பேச வேண்டியது ஏன்னா மூடி மறைக்க வேண்டியிருக்கு. இந்த தாவணியில மாட்டு தாவணியில கையை போட்டு வேலை பேசுவாங்க. இதுதாங்க நடக்குங்க. இங்க
பெரும்பான்மை சமுதாயம் பிழைச்சிக்கலாங்க, சிறுபான்மை சமுதாயம் அரசியல் பிழைக்க முடியாதுங்க. நீங்க எவ்வளவு திறமை இருந்தாலும் பிழைக்க முடியாதுங்க. தூக்கி போட்டாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. திமுகவை அடுத்த முறை நான் வீழ்த்தியே தீர்வேன் நீங்க சொல்லுங்க. நான் பெரிய ஆள் கிடையாது, ஹீரோ கிடையாது. இலியட் உடிசில வந்த பெரிய ட்ராஜன் அந்த மாதிரி கிரேக்க காவியத்தில் இருந்த பெரிய என்னுடைய ஆசை இல்ல. நான் சிறிய நெருப்பு பெற்று இருக்க குச்சி மாதிரி வைகோவுக்கு நானும் பொன்முத்துராமலிங்கம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? கண்ணப்பன், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன் பின்னாடி தான் வந்தாங்க. ஏன் மேலையும் பொன்முத்துராமலிங்கம் மேல தான் கலைஞர் கோவம் இருந்தது. முதல்ல யோசிச்சாரு. அன்னைக்கு வைகோ நீக்கப்படுகிறார், கலைஞர் பேட்டி கொடுக்கின்றார். பிடிஐ ராமசாமி, அப்பெல்லாம் மொபைல் போன் வரல, என்னுடைய நம்பருக்கு போன் பண்றார் பிடிஐ ராமசாமி. சார் வைகோ எங்க சார் இருக்காரு, என்ன விஷயங்க? அவர் இன்னைக்கு தான் காரைக்குடியில் வந்து காலில் அடிபட்டு போய் பிளாஸ்டிக் போட்டு வீட்டில் படுத்திருக்காரு சார். சார் அவரை பற்றி இந்த மாதிரி சொல்றார் சார். வைகோவின் ஆதாயத்திற்காக கலைஞரை விடுதலை புலிகள் தீர்க்கப் போகிறார்கள், பழிவாங்க போகிறார்கள் இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த தாக்கீது மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கிறது மாநில அரசு மூலமாக. ஜெயலலிதா ஆட்சி அன்றைக்கு முதலமைச்சர், உங்களுக்கு பாதுகாப்பு தரலாமா என்று கேட்டு அந்த தாக்கீது மத்திய அரசிலிருந்து வந்து மாநில அரசு மூலமாக ஜெயலலிதா ஆட்சி மூலமாக கலைஞர் அன்னைக்கு காலையில் அதை ப்ரெஸ்ஸில் காட்டுறார். ப்ரெஸ்ஸில் காட்டினோடனே அவர் என்கிட்ட பேசணுன்னா வைகோவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அவருக்கு தெரியாது. அண்ணாச்சி இந்த மாதிரி சொல்லியிருக்கார் ராமசாமி பிடி. அப்படியா அப்படியா சொல்லியிருக்கார் கலைஞர், நீங்கள் உடனே வாங்க, அது என்ன வாசகம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செல்ஃபோன் இல்லை. நான் பேப்பரில் குறிச்சிக்கிட்டு அப்போ வந்து அன்னைக்கு லீவுன்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ லீவு. என் டிரைவர் இல்லை, உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு அண்ணா நகருக்கு போனேன். உடனே அப்போ வீரபாண்டியாரமோ இவர் ஆதரவாக இருந்தார், எங்கூட வரல. பொன்முத்துராமலிங்கம் 2 பேருக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணார். அண்ணே இப்படி கொடுத்துருக்காரு என்ன, அப்புறம் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க, நானா கொள்வேன் கலைஞரை, நான் கலைஞரை எவ்வளவு நேசிக்கின்றேன். அங்கே திருநெல்வேலிக்கு வந்தார், ராதாபுரம் பக்கத்தில் உளிவியை வீசினார்கள், உடனே நான் தான் கலைஞரை பாதுகாத்தேன். அதே மாதிரி SN ராஜேந்திரன் என்ற அதிமுக அமைச்சர் தென் மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திரும்பும் பொழுது அந்த அமைச்சர் கலைஞர் தங்கி இருக்கின்ற அந்த புகைவண்டி, அதாவது தொடர்வண்டி, அவர் தங்கியிருக்கின்ற முதல் வகுப்பு, அதாவது ஏசி வகுப்பில் அது எனக்கு கொடுக்கப்பட்டது, அவர் எப்படி தங்களான்னு தகராறு பண்ணார். நான் அவர் அனுப்பி டிடிஆர்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு அங்கேயே படுத்திருந்தேன். இரவு மறுநாள் கலைஞர் எந்திரிக்கும் போது நான் பேசாமல் அந்த கதவு இழுக்கிற இடத்துல அந்த பேசேஜில் உட்கார்ந்த போது என்ன கண்ணீர் வடித்தார். அப்படிப்பட்ட அன்னைக்கு வைகோன்னு சொல்லுவோம், வைகோபால் சாமியா கலைஞரை கொள்வதற்கு சொல்றாங்க. அறிக்கை கொடுத்தோம். அந்த அறிக்கை எடுத்துட்டு தினகரன் KB கந்தசாமி மட்டும் போட்டார். முரசொலி போய் கொடுத்தோம், முரசொலி போடலை. பிறகு விளக்கம் கேட்டாங்க, விளக்கம் கேட்டு நீக்கப்பட்டார். புரியுதா? இதுதான் அன்னைக்கு நடந்தது. அன்றைக்கு நேரத்தில் வீரபாண்டியாரமும் பொன்முத்துராமலிங்கம் என்னை போன்றவங்க தான் கூட இருந்தோம். வீரபாண்டியாரமும் ஒரு கட்டத்தில் இங்கேருந்து திமுக வந்து என் கூட வரல, பொன்முத்துராமலிங்கம் வந்தார். அவர் தான் அங்கே நீதி கேட்குறேன்னு கூட்டம் நடத்துகிறார். எங்கே மதுரையில் மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த விநாயகர் கோயில் ஆரம்பரம், அந்த குன்றக்குடி அடிகளெல்லாம் பட்டிமன்றம் நடத்துவாங்க. அங்கே கூட்டம் நடத்தும் போது கருவின் குற்றம்னு நாஞ்சிலார எழுதிட்டாரு கலைஞரை பற்றி. அப்போ வீரபாண்டி ஆறுமுகன் கருத்தை நான் முன்மொழிகிறேன், அதை வீரபாண்டி ஆறுமுகன் என்ன சொல்றாரு, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை விட்டுவிடுங்கள் என்று வீரபாண்டி சொன்ன கருத்தை வழிமொழிகிறேன் என்றார். அப்படித்தான் நான் கலைஞரை பார்க்கிறேன். நான் இன்னும் நீக்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் வராங்க, செஞ்சி எல்ஜி இதெல்லாம். இப்போ அதில் கடைசியில் பாதிக்கப்பட்டது யார்? வீரபாண்டியாருமோ திமுக போயிட்டார். நானும் பொன்முத்துராமன் தான். பொன்முத்துராமன் ஏதாவது வந்திருக்காரா? வைகோ செஞ்சிருக்காரா? இல்லை. எனக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? நாங்கள் 2 பேரும் அதனால பாதிக்கும். ஐயா, இப்போ நீங்கள் நம்ம திமுகவை வீழ்த்துறதுக்காக நீங்கள் சொல்கிற காரணங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இல்லை. இல்லை நான் கேட்கிறேன், தனிப்பட்ட காரணம் எனக்கு அந்த கோபம் இருக்கு. இல்லை, சுயமரியாதை உள்ளவனுக்கு அந்த கோபம் வரும். இல்லைங்க, அதை சொல்லலை. இப்போ இந்த இடி பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரே ஒரு செயல், பிஜேபியோட அவங்க கூட்டணி போயிட்டாங்கன்னா இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனாலதான் கூட்டணி இல்லை. கனிமொழி இப்ப வந்து பிஜேபியினுடைய கட்டளையை ஏற்று சுற்றுப்பயணம், அவங்க தலைமையில தானே சுற்றுப்பயணமே போயிருக்காங்க. ஒரு 30-40 MP விங் இருந்தானா அதுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. சரி,
இப்போ இவங்களுக்கு வந்து 20 எம்பி இருக்காங்க. யாருக்கு? கனிமொழிக்கு. இந்த எம்பிஸ்க்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு அந்த கொடுப்பாங்க எப்பவும். அது வந்து நியாயமாக அந்த எம்பிஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அது கணக்கு பண்ணி இவங்ககிட்ட கேட்டாங்க, உங்கள் கட்சியில் யாரை நீங்கள் முன்மொழிகிறீங்கன்னு ஸ்டாலின் கேட்டாங்க. கேட்கவும் கனிமொழியை போட்டுருங்க, டிஆர் பாலா சொல்லலை. ஓஹோ, கனிமொழி. அதே மாதிரி காங்கிரஸ்லையும் கேட்டாங்க. காங்கிரஸில் கேட்கும்போது அவங்களுக்கு சொன்ன எம்பிஸ் 2 பேர் வந்து பாகிஸ்தான் ஆதரவாக இருந்த, அந்த பேர் எனக்கு தெரியலை, ஆதரவாக இருக்கா நீக்கிட்டு சசி தரூர் ஐநாவில் இருந்த ஒரு பொருத்தமான ஆள்னு போட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய எவ்வளவு ப்ரொபோசேட்டாக வீதாச்சார பிறகு அவங்களுடைய எம்பிஸும் போகிறாங்க. இப்படி தான் அதை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இப்போ பிஜேபி கூட கூட்டணிக்கு போகாத கட்சி கிடையாது திமுக. ஆமாம், கூட்டணியில் இருந்திருக்காங்க. அப்போ பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டாவே வந்து பவன் கல்யாண் என்கிற ஆயுதம் வீழ்த்தப்பட்டுருமே. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் உள்ளே இருக்கிறேன், அகப்புற செய்திகள் தெரியும். இதெல்லாம் யோசிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்துள்ளார். இல்லை, அதை வந்து திமுகவும் பிஜேபி கூட்டணி இல்லை 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 ஏற்படாது. திமுக தங்கள் குடும்பத்தை காத்துக்கிறதுக்கு என்ன வேணாலும் முடிவு எடுக்கும் இல்லையா? இல்லை, எந்த அவங்க முடிவு எடுக்கட்டும், நான் மோடி முடிவு எடுக்கணும்ல. மோடிக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். உங்க வேலை கெட்ட பேர் ஆயிப்போச்சுங்க, அவங்களே விரும்பலைங்க. கெட்ட பேர் ஆயிப்போச்சு, மக்கள் மத்தியில் மக்கள் விரோத ஆட்சின்னு இங்கே ஆயிப்போச்சுங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட எப்படி மகாராஷ்டிராவில் பங்கெடுத்து வந்தாங்களோ அது போல வந்து திமுகவோட பங்கெடுத்து வர முடியாது. மகாராஷ்டிரா நிலைமை வேற. இங்கே திமுக அதிமுக தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பார்ட்டி. திமுக விட ஜெயலலிதா கைவிட்டதுனால தான் திமுக அன்னைக்கு வந்தாங்க, வாஜ்பாய் விட. அதிமுக சிதைக்கப்பட்டிருக்குயா, திமுக ஒருங்கிணைஞ்சு இருக்குல்ல. சிதைக்கப்பட்டது யாரு? சசி இல்ல சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகருக்கு யார் இருக்காங்க? கொஞ்சம் இருப்பாங்க. ஒட்டுமொத்தம் எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி டின்டாக்டா பண்ணிட்டார். இனிமே வந்து இவரை தவிர ரெட்டையிலையை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாம் பேசிதாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. சரி, அந்த கூட்டணியில திமுகவுக்கு இடம் இல்லை, திமுகவும் மானங்கட்டு போகாது. சரி, போனா கதை முடிஞ்சது. சரிங்கய்யா, எங்களுடைய சோழன் சொல்வீச்சினுடைய இணையதளத்துக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி, வணக்கம்.